அன்பு மகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஹெல்த்தான ரொம்பவும் சாஃப்டான கோதுமை புட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம கோதுமையை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் புட்டு செய்ய போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் வானலை ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு தான் நான் கோதுமை எடுத்திருக்கேன். கோதுமை இல்லை வேறு ஏதாவது அரிசி மாவு எந்தில் நீங்கள் புட்டு செஞ்சாலும் இந்த மாதிரி சலிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வேக வைக்கணும். சலிக்கும் போது ஏதாவது வண்டு இருந்துச்சு அப்படி இல்லைன்னா சரியாக அறப்படாத கோதுமை இருந்துச்சுன்னா அந்த சலிக்கிறதுலையே தங்கிடும். அதனால தான் சலிச்சிட்டு நம்ம செய்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. நான் கொஞ்சம் தான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதால டேரெக்டாகவே நான் ஹீட் பண்ணி சலிக்கிறேன். நீங்கள் நியூஸ் பேப்பரில் சலிச்சிட்டு கூட நீங்கள் இதில் வறுக்கலாம். இங்கே பாருங்கள், அரைப்படாத கோதுமைலாம் கொஞ்சம் தங்கியிருக்கு. இதனால தான் நான் சலிக்க சொன்னேன் உங்களை. நீங்கள் கோதுமையை வறுக்கும் போது சிம்மில் வச்சுட்டு வருங்க. தீ அதிகமாக இருந்துச்சுன்னா தீஞ்சிரும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டாக வறுபட்ட வாசனை நமக்கு வரும். அந்த மாதிரி ஃப்ளேவர் நல்ல ஸ்மெல் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதிகமாக வறுத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ வறுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆற விட்டுடுங்க. கை சூடு பொறுக்கிற பதத்துக்கு இப்போ வந்துருச்சு. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வைக்க போகிறோம் இல்லையா, அந்த தண்ணியில் உப்பை போட்டு கரைச்சிட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சால்ட்டு போடுறதால டேரெக்டாக போட்டுக்கிட்டேன். வறுத்துட்டு நம்ம கோதுமை வேக வச்சு புட்டு செய்யும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். கோதுமை கொஞ்சம் குழகுழப்பு தன்மை உள்ளது. அதனால் வறுத்துட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பெசர்னதுக்கப்புறமா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி பாருங்கள். கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கும். அதுக்கப்புறம் கையால் உதிர்க்கும் போது உதிரும். இதுதான் புட்டு அவிக்கிறதுக்கான தண்ணி மிக்ஸ் பண்ண கரெக்டான பதம். மறுபடியும் காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் அரிசி மாவுக்கு கூட இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு குழஞ்சி வராமல் புட்டு நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கட்டி கட்டியாக பெசர்னீங்க அப்படின்னா நான் அதுக்கு ஒரு பெஸ்ட்டு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அந்த நம்ம பெசர்ன கோதுமையை போட்டு ஒரு 2 சுற்று சுற்றி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி சுற்றும் போது மாவு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். நமக்கு புட்டு அவிக்கிறதுக்காக இட்லி பானையை வச்சு ஹீட் பண்ணியாச்சு. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிட்டேன். துணி நான் புட்டு அவிக்கிறதுக்கு வேறு துணி யூஸ் பண்ணுவேன், இட்லி அவிக்கிறதுக்கு வேறு துணி யூஸ் பண்ணுவேன். புட்டு அவிக்கிற துணியில் நடுவில் ஹோல்ஸ் போட மாட்டேன். ஏன்னா புட்டு மாவு நம்ம அவிச்சதுக்கப்புறம் எடுக்கும் போது நடுவில் ஹோல்ஸ் இருந்ததுன்னா செதறிடும். அதனால் நான் ஹோல்ஸ் இல்லாத துணி தான் அதுக்கு யூஸ் பண்ணுவேன். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு அடித்ததால் நல்லா மாவு உதிரியாக சூப்பராக ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை வேக வைக்கலாம். நல்லா மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா சுற்றிரும். ஆவி வந்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அது புட்டு வெந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வறுத்துருக்கிறதால சீக்கிரமாகவே குக் ஆகிடும். உங்களுக்கு இன்னொரு டிப்பும் சொல்கிறேன். இந்த துணி நம்ம போடுறோம் இல்லையா, அந்த துணி ஈரமாக போடாதீங்க, காஞ்ச துணி போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தண்ணி தெளித்து மாவுக்கு பெசரி இருக்கும். நீங்கள் ஈர துணி போட்டிங்கன்னா அதில் இருக்க ஈரமும் மாவு அப்சர்வ் பண்ணும். அதனால் ரொம்ப குழக்குழன்னு ஆகிடும். அதனால் ஈரமான துணி போடாதீங்க. துணியில் மாவு ஒட்டவே இல்லை பாருங்கள். நல்லா சூப்பராக வந்திருக்கு புட்டு, உதிரி உதிரியாக இருக்கேன். சுகர் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் 2 ஏலக்காவையும் போட்டு நல்லா பவுடராக நான் அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் பவுட்ரு வேணாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காவை நசுக்கி போட்டுக்கலாம். நீங்கள் சுகர் போடல அப்படின்னா நீங்கள் வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூவும் அதே மாதிரி நான் மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். துருவிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் தேங்காய் பல் 4 எடுத்து போட்டு மிக்சியில் 2 சுற்று சுற்றினோன்னா நமக்கு தேங்காய் துருவின மாதிரியே உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இன்னும் உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா முந்திரி பருப்பு, பாதாம் கூட நீங்கள் நெய்யில் வறுத்து இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம புட்டு ரெடி ஆகிடுச்சு. பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுகர் பேஷண்ட்டுக்கு சமைச்சு கொடுக்கறதுனா நீங்கள் இதில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி கொடுங்க. கோதுமை புட்டு அவங்க சாப்பிடலாம், ரொம்ப ஹெல்த்தி அவங்களுக்கு.
அரிசி மாவு புட்டு ட்ரை பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான கோதுமை புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம்.